எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? திருக்குரான் இஸ்லாம் தடை செய்யப்பட்ட உணவுகள். பன்றியின் இறைச்சி கிருமி நிறைந்ததாக இருக்கிறது. திருக்குரான் 2 முதல் 173. குரானில் இந்த ஆயத்துகளை மெய்ப்படுத்துவது போல் 20 நூற்றாண்டில் உயிரியல் விஞ்ஞானிகள் கண்டறிந்து உள்ளனர். பன்றியின் தோலுக்கு அடியில் இருக்கும் கொழுப்பு படிமங்கள் ஒரு குறிப்பிட்ட வகை கொழுப்பு பொருள்கள் இருக்கிறது. இதற்குள் புகுந்து கொள்ளும் கிருமிகள் ஜெர்ம்ஸ், பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் போன்றவை. பல்கி பெருகுவதற்கு இந்த கொழுப்பு பாதுகாப்பு உரையாக செயல்படுகிறது. எவ்வளவுதான் வேக வைத்தாலும், பொரித்தாலும், வறுத்தாலும், தீயில் நேரடியாக வாட்டினாலும் இக்குழுப்பு ரசாயன மாற்றம் அடைந்து வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு தருகிற ஃபயர்ப்ரூஃப் உரையாக இன்சுலேஷன் கொழுப்பு ஆகிவிடுவதால் சாகாமல் உயிர் பிழைக்கின்ற கிருமிகள் நோய்களை பரப்பும் அபாயம் உள்ளது. பன்றிகள் வளர்க்கின்ற சூழ்நிலை சுற்றுப்புறங்களிலும் கிருமிகள் பரவுகின்றன. தண்ணீர், காற்று மூலமாகவும் இவை பரவுகின்றன. பன்றிகளின் எச்சில், உமிழ் நீர், மலம், சிறுநீர் ஆகியவற்றின் கிருமிகள் காற்றிலும் நீர்நிலைகளிலும் கலந்து விடுகின்றன. குறிப்பாக குழந்தைகளை தாக்கும் மூளைக்காய்ச்சல் பரப்பும் வைரஸ்கள் பன்றிகளின் கூடாரங்களில் இருந்து வெளிப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. H1N1 வைரஸ் மனிதனுக்கு பன்றி காய்ச்சலை தோற்றுவிக்கிறது. பன்றியின் உடலில் உருமாற்றம் அடைந்த H1N1 இன்று மனிதர்களை தாக்குகிறது. அமெரிக்கா, கனடா கொண்ட நாடுகளில் வெள்ளை கோதுமை மட்டுமே உணவாக உட்கொள்ளும் பன்றி பண்ணைகள் நிறைய இருந்தன. பன்றி இறைச்சி விரும்பி உண்ணப்படும் சிறந்த ஐரோப்பிய உணவுகளில் ஒன்றாக இருக்கின்றது. மேற்கண்ட ஆராய்ச்சி முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு பல பன்றி பண்ணைகளை இழுத்து மூடிவிட்டார்கள். நம் நாட்டில் பல மாநிலங்களில் மாவட்ட ஆட்சியாளர்கள் பன்றிகளை கொல்ல உத்தரவிட்டுள்ளார்கள். பன்றி வளர்ப்பை தடை செய்துள்ளார்கள். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி.